நாய்க்கடி பற்றி அனைவருமே தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு தகவலாக தான் இது நான் சொல்ல போகிறது இருக்குன்றத நான் முழுமையாக நம்புகிறேன். பொதுவாக நாய் கடிச்சிட்டு நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா மருத்துவர் கேட்பார், அந்த நாய் உயிரோடு இருக்கா அப்படின்னு கேட்பார். அப்புறம் அந்த நாயை கொஞ்சம் உயிரோடு இருக்கான்னு பார்த்து கவனிங்க, ஒரு வாரத்துக்கு அது எப்படி இருக்குன்னு சொல்லி அடுத்த முறை ஊசி போட வரும்போது வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. புரியவே புரியாது. டாக்டர் இங்கே ஊசி போடுறதுக்கும் அந்த நாய் எங்கேயோ இருக்கிற நாய் உயிரோடு இருக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? அந்த நாய் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லுவார், இறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். எனக்குமே அது ரொம்ப நாள் பெரிய குழப்பமாக இருந்தது. அப்போது ஒரு டாக்டர்கிட்ட நான் கேட்டேன், சார் இங்கே ஊசி போடுறதுக்கும் அந்த நாய் எங்கேயோ இருக்கிற செத்துறதுக்கும் என்ன சார் சம்மந்தம் இருக்குது? அதனால் நமக்கு என்ன பாதிப்பு வரும்? அது கடிச்சிடுச்சு, அது போயிடுச்சு, நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் டாக்டர் தெளிவாக தகவல் சொன்னார். அதாவது வந்து சாதாரணமாக இருக்கிற ஒரு நாய் கடிச்சா அந்த நாய் இறந்துடாது. பொதுவாகவே வெறி பிடிச்ச நாய் வந்து ஒரு 5 நாள்லேருந்து ஒரு வாரத்துக்குள்ளே இறந்துடும். அப்போது உங்களை கடிச்சது சாதாரணமாக பாதிப்பு இல்லாத ஒரு நாய் கடிச்சுதா இல்லை ரேபிஸ் பாதிக்கப்பட்ட வெறி நாய் கடிச்சுதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அது இறந்துருச்சான்னு சொல்லி பார்க்க சொல்லுவாங்க. ஒருவேளை அந்த நாய் இறந்துருச்சுன்னா உங்களை கடிச்சது ரேபிஸ் உள்ள நாய், வெறி நாய் கடிச்சிருக்கு, அப்போ அதுக்கு சிறப்பு சிகிச்சை தரணும். அவங்க சிறப்பு சிகிச்சை தர்றதுக்காக தான் அந்த கேள்வி கேட்குறாங்களே தவிர மற்றபடி உங்களை நாய் கடிச்சதுக்கும் அந்த நாய் உயிரோடு இருக்கிறதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. தெளிவாக ஒரு விஷயத்த சொல்கிறேன், சாதாரண நாய் கடிச்சா ஒரு பிரச்சனையும் இல்லை, ரெகுலராக பண்ணுற வைத்தியமே போதுமானது. அந்த நாய் இறந்துச்சுன்னா அந்த நாய் வந்து ரேபிஸ் பாதிக்கப்பட்ட வெறி நாய், அப்போது அதுக்கு சிறப்பு சிகிச்சை செய்யணும். டாக்டர்கள் வந்து அக்கறையில் நமக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுனால தான் அந்த நாயை கொஞ்சம் கவனிக்க சொல்கிறாங்க. நிச்சயமாக ரேபிஸ் முத்தின நாய் வந்து 3லேருந்து 5 நாளுக்குள்ளே தானாகவே இறந்துடும். அந்த வெறிநாய் சிகிச்சை, தீவிர சிகிச்சை மனுஷங்களுக்கு தந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் டாக்டர் அந்த கேள்வியை கேட்குறாங்க. அதனால் நீங்கள் அந்த நாயும் கவனிக்கணும். இந்த மாதிரி பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு அரசாங்கம் தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் தவறாமல் தெருநாய்களுக்கு ரேபிஸ் இன்ஜெக்ஷன் போடணும். இப்போ இந்த வருஷம் போட்டு முடிச்சிட்டாங்க. அடுத்தடுத்த வருடங்களும் தொடர்ந்து இந்த அரசாங்கம் செய்யணுங்கிறத ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். நீங்களும் உணவளிக்க உதவலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு ஃபீட்.